Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா Facebook அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்றது. சோ அதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா கீழ கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் அப்படின ஒரு கமெண்ட் போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ guys, வாங்க நம்ம வீடியோ போலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ்புக்கை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம ஆக்சுவல் நம்மளோட ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணி நான் இதில் மெனு அப்படின்ற ஆப்ஷனில் வந்துட்டேன். ஸோ இப்போ அப்படியே கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தேன்னா இந்த இடத்துல ஹெல்ப் அண்ட் ப்ரைவசின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அந்த ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி நான் உள்ளே போனாடின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணேன்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷனில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் லாகின் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக்யூரிட்டி அண்ட் லாகினை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகின்லேயே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்கள், சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ குட் ஐடியா டு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி நான் உள்ளே போயிட்டேன்னா கரண்ட் பாஸ்வேர்டு, அன்டைப் நியூ பாஸ்வேர்ட், ரீடைப் நியூ பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி 3 இருக்குது. ஸோ இல்லை கரண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் என்ன பாஸ்வேர்டு வந்து வச்சுருங்களோ ஸோ அந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போடணும். அண்ட் தென் நியூ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து இதுக்கப்புறம் வைக்க போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து இதில் போட்டு ஜஸ்ட் அதை திருப்பி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதே நியூ பாஸ்வேர்டை திருப்பி ஒரு தடவை போட்டு அப்டேட் பாஸ்வேர்டு அப்படி கொடுத்தாலே போதும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்ட் போடாமல் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம். மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இந்த ஒரு அப்டேட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதை பற்றினா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.